ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இந்த வருடம் வருது இல்லையா, அன்றைக்கி நம்ம என்னென்ன செஞ்சோம் அப்படின்னா கண்ணபிரானோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டில் ஸ்ரீ கிருஷ்ணரோட பாதம் வரைஞ்சி அவரோட அவதார தினத்தை கொண்டாடுறதோட இன்னும் சில விஷயங்களை நாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த கண்ணனின் அருளை நம்ம பரிபூரணமாக பெற முடியும். இதனால் ஞானம், தெளிவு, முக்தி, வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. கண்ணனின் அருளை வேறு எந்தெந்த வழிகளில் எல்லாம் நாம் பெறலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி இல்லைன்னா கிருஷ்ண ஜென்மாஷ்டமியாக கொண்டாடுறோம். இந்த நாளில் வீடுகளில் பாதம் வரைஞ்சி குழந்தை கிருஷ்ணருக்கு பிடிச்ச பலகாரங்கள் செஞ்சு வச்சு கிருஷ்ணரை போற்றி பாடி கொண்டாடி மகிழ்வது வழக்கமாக வச்சுருக்கோம். கிருஷ்ணர் ராதை போல குழந்தைகளுக்கு வேடமிட்டு வருவதனால அவர்களுக்கு கிருஷ்ணரின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் கிருஷ்ணரின் குழந்தை பருவ குறும்புகளை நினைவு கூறும் விதமாக நிறைய விதமான விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்படுறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. இது தவிர வேறு என்னென்ன செஞ்சால் கண்ணனோட அருளை நாம் பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்றதையும் நாம் பார்க்கலாம். இது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பக்தர்கள் விரதம் இருந்து கண்ணனின் மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம். அன்று நாள் முழுவதும் உணவுகளை தவிர்த்துட்டு கண்ணனின் நினைவுகளில் இருந்து நள்ளிரவுக்கு அப்புறமா விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இப்போ கோவிலுக்கு போய் கிருஷ்ணருக்கு நடக்கும் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகளில் கலந்துக்கிட்டு தரிசனம் செய்யலாம். கண்ணனை பலவிதமான அலங்காரங்களில் தரிசனம் செஞ்சு பக்தி கீர்த்தனைகள் பாடலாம். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை இந்த நாளில் சொல்கிறது வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதோடு பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புனித நூல்களை வாசிப்பதும் கண்ணனுக்கு விருப்பமாக சொல்லப்படுது. கிருஷ்ணர் கோவிலில் நடக்கும் சிறப்பு வழிபாடுகள், அபிஷேகங்கள் இது போன்ற இது என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம கண்குளிர பார்த்து தரிசனம் செய்யணும். கிருஷ்ணரின் அவதாரம் நள்ளிரவு நேரத்தில் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த சமயம் வரை கண் விழிப்பு, பஜனை பாடி ஆரத்தி எடுத்து பக்தியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துறது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மகாபாரதம், கிருஷ்ணலீலா இது போன்ற நாடகங்கள் கூட நடத்துவாங்க. அதே போல் உரியடி விளையாட்டு இது போட்டிகள் இது எல்லாமே நடத்துவாங்க. ஏராளமானோர் கூடி ஒருத்தர் மீது ஒருத்தராக ஏறி நின்று உரிமையடிக்கும் நிகழ்வு கூட நடத்துவாங்க. கிருஷ்ணரின் வாழ்க்கையை விவரிக்கும் நாடகங்கள், கிருஷ்ணரின் போதனைகள் விளக்கும் ஆன்மீக சொற்பொழிவுகள் இது எல்லாமே நடக்கும். இதை எல்லாமே காதால கேட்பதே நமக்கு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். கிருஷ்ணர் கோவில்களில் அல்லது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள் நடக்கும் இடங்களுக்கு போய் மலர்கள் பறிச்சு கொடுக்கறது, மாலைகள் கட்டி கொடுக்கறது, அலங்காரம் செய்ய உதவி செய்கிறது இது எல்லாமே கூட நம்ம கிருஷ்ணருக்கு நம்மளை நெருக்கமானவர்களாக ஆக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிருஷ்ணர் கோயில் இருக்குது அப்படின்னா உங்களால் என்ன உதவியெல்லாம் செய்ய முடியுமோ அங்கே போய் செஞ்சு கொடுங்க. கிருஷ்ணரை போல் எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாருக்கூடையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து மற்றவர்களுக்கு தானங்கள் வழங்கி அவங்களையும் மகிழ்விச்சு கண்ணனுக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு விஷயம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது. இது தவிர குழந்தைகளுக்கு கிருஷ்ணரை போல் அலங்காரம் செஞ்சு மகிழ்கிறது, அவருக்கு விருப்பமான உணவுகளை நைவேத்தியமாக வைக்கிறது, பலருக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை கொண்டாடுறது கிருஷ்ணரின் நினைவுகளில் இருக்கிறது. அவரது அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை வருது. வழக்கமாக ஆவணி தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறோம். ஆனால் இந்த ஆண்டு தேய்பிரை அஷ்டமி ஆடி மாதத்தின் நிறைவு நாளில் வருது. தேய்பிரை அஷ்டமி ஆகஸ்ட் 19ஆம் தேதியும் ரோகிணி நட்சத்திரம் ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் வருது. அதனால 2 நாட்களுமே கிருஷ்ண ஜெயந்தியை நாம் கொண்டாடலாம். அது மட்டும் இல்லை, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியான ஆகஸ்ட் 16ஆம் தேதி
ஸ்ரீ முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகையும் சேர்ந்தே வரது இன்னொரு கூடுதல் சிறப்பு. அதனால் அன்னன்னைக்கு கிருஷ்ணரையும் வழிபாடு செய்யலாம், நாம் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமான் விக்கிரகம், முருகப்பெருமான் படம் இருக்குது அப்படின்னா செவ்வரளி பூக்கள் இல்லைன்னா பன்னீர் பூக்களால் அலங்காரம் செஞ்சு முருகர் விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சின்ன அபிஷேகம் செஞ்சு 6 நெய் விளக்கு ஏற்றி சத்கோண தீபம் போட்டு அதில் அந்த நெய் தீபத்தை வச்சு நீங்கள் எளிமையான முருகரோட மந்திரத்தை சொல்லுங்கள். 6 விளக்குகள் ஏற்ற முடியலை அப்படின்னாலும் ஒரு தீபமாவது முருகருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.